அன்பானவர்களே, உலக சின்ன பிள்ளைங்களே, உங்கள நம்பி தான் இந்த உலகம் இருக்கு. ஆமா. வயசானவங்க எல்லாம் போய் சேர்ந்துடுவாங்க. ரைட்டா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு 62 வயசு ஆயிப்போச்சு. ஆமா. நான் பழைய சோறு தம்பி. நான் என்னதான் அனுபவம், பெரிய ஆசான், அவன் எனக்கு தெரியாத வித்தையா, 64 கலைகளுக்கு நான் சொந்தக்காரன், கிந்தக்காரன் பீத்திக்கலாம். பட் பழசுப்பா 62 வயது பழைய சோறு நானு. 10 வயது பையனுக்கு அவன் கண்ணோட்டத்தில் அவன் என்னை எப்படி பார்ப்பான்? அட படக்கேழம் பழசுன்னு தான் பார்ப்பான். ஸோ 10 வயது பையனுக்கு நான் பழைய சோறு, 62 வயது பழைய சோறு, பழசு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ சுட்ட இட்லி தான்ப்பா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதை நாளைக்கு வரைக்கும் வச்சா அது இட்லி உப்புமா பெருசு கசக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த நான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் செம்மையாக அன்றைக்கி வராங்க. பட் என்ன அவங்க அந்த தாளங்கள் சரியில்லை. டமால் டிமால்னு போட்டு மண்டையை ஓடிச்சிக்கின்னு அர்த்தம் உள்ள பாடல்களை கொடுங்க. இந்த ஒரு பையன் ஒருத்தன் மைக்கேல் ஜாக்சன்லாம் புரட்சி பாடகர் தான். ஆமாம், அந்த பையன் ஒருத்தவன் கேரளாவில் ஒரு பையன் வேடனா ஏதோ ஒருத்தன் அருமையான எவ்வளோ ஆமாம் எல்லாம் சமம் என்கிறான். அந்த மாதிரி எல்லாருமே எங்கள் சமம்தான். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வழி விடுங்க, பாலமாக இருங்க. ரஜினிகாந்த் மாதிரி நான் 190 படத்துலேயும் நானே தான் நக்கி நிற்பேன்லாம் இருக்கக்கூடாது. வருங்கால பிள்ளைகளுக்கு வழி விடுங்கள்டா. அறிவு கட்டவன் மூஞ்சியே எவ்வளோ நல்லா பார்க்க முடியும்? மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சா? அதை சொல்கிறேன், இந்த ரஜினிகாந்த் அந்த கமலஹாசன் வச்சு என் தெருவில் 30-40 அழகிகள் இருக்கான், அழகன் இருக்கான், நடிகை இருக்கான், மியூசிக் டேரக்டர் இருக்கான், இவ்வளோ பேர் இருக்கான்டா. ஏன்டா இந்த மாதிரி நாசம் பண்ணுறீங்க அறிவு கட்டவனுங்களை? வழி விடுங்கடா, பிள்ளைகள் வளரட்டும், பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் தான் நிறைய விஷயங்களை புதுமைகளை கண்டுபிடிப்பார்கள். நீ என்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சதெல்லாம் அழிச்சின்னு இருக்கிறீங்க. எங்கடா இங்கே ஏதாவது பேடன்ட் ரைட்டு ஏதாவது இது இருக்குதா? அமெரிக்கன்றான். கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாலாம். அப்போ கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போகும்போது அப்போ அங்கே எவனுமே இல்லையே. இல்லை கேட்குறேன், இல்லை ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் இருந்தானே அவன்லாம் அப்போ யார்? ரெட் இண்டியன்ஸ் அந்த காலத்தில் கொலம்பஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்லேருந்து அந்த ஊர்லேருந்து எந்தெந்த ஊர்லேருந்து எவனோ போய் அங்கே வியாபாரம் பார்த்துருக்குறான். கொலம்பஸ் போனார், புடுங்கினார், வாஸ்கோடா காமா வந்தார், நக்கானார், போர்த்துகீசியம், மைருக்கிரிசியம், ஃப்ரான்சி. என்னடா அவங்க லூசுத்தலமான பேச்சு? ஏதா ஆள்காட்டி பயலை எல்லாருக்கிட்டையும். ஆமாம், பிரிட்டிஷ்காரன் ஆண்டான், அவங்ககிட்ட வேலை செஞ்சவன் சொத்துருவன் யாரா? அந்த ஊருக்காரன் தானே. டேய் புரிஞ்சுக்கிங்கடா தம்பிங்களா, ஆள்காட்டி பசங்களை புரிஞ்சுக்கிங்கடா. இந்த உலகம் உங்களுதுடா. டேய் இந்த திட்டு பசங்க கையிலேருந்து எப்படியாவது மீட்டு எடுங்கடா தம்பிங்களா, அவங்கள தான் சொல்கிறேன்.